கணேசாய நமக. முருகாசரணம். ஐம்பொறிகளின் செயல்களை ஒதுக்கி உணவையும் அறவே துறந்து மலைகளிலேயே சென்று குற்றுயிரோடு தவம் புரிந்தாருக்கு ஈசன் எட்டுவதில்லை. இயக்கம் விடுவிப்பதும் உணவு மறுப்பதும் இறைவனின் நோக்கத்தை பாழ்படுகிறவையாகும். நமக்கு வழங்கப்பட்ட வாழ்வை முறையாகவும் முழுமையாகவும் வாழ்ந்து முடிந்த பின்னே உயிர்கள் தன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். உடலை வருத்தி உயிரை நலிய செய்வது ஆன்ம சாதனையாகாது. அனைத்துக்கும் மூலமாய் ஒரு பொருள் உண்டு என்று உணர்ந்தறிய மாட்டாதவர்களின் சிற்றறிவுக்கு இறைவன் எட்டுவதில்லை. பற்றுக்கு முற்றிலும் அகப்படாதிருந்தும் மந்திர நூல்களில் தேவைகளை வசப்படுத்த வழிகள் சொல்லப்பட்டிருக்கும். அம்முறைகளை கொண்டு ஈசனை அடைய முடியாது. புதிய பூமாலைகளால் அவன் காலுக்கு தலையிட்டு சுற்றி சூழ்ந்து பிடியுங்கள், விடாதீர்கள் என்று ஆர்ப்பரித்தாலும் அவன் அகப்பட மாட்டான். தானே தனக்கு நிகரான இறைவா, உனக்கு இணையென்று சொல்வதற்கு யாருமில்லை. வேதியர் கோலம் பூண்டு வந்து உன் பெருமையை வெளிப்படுத்தியது என் போன்ற அடியார்கள் உய்வதற்கல்லவா? நீ வலிய வந்தென்னை ஆட்கொண்டாய். உன் அன்பை நினைத்து என் எலும்பும் உருகி ஓலமிட்டழுதேன். ஓம் நம சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. அவனருளால் அனைத்தும் நல்விதமாகுக. ஓம் நம சிவாய. சிவாய நம. நாதன்தாள் வாழ்க. நன்றி.